ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே, இன்னும் சற்று நேரம்தான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் காலடியிலே வந்து மண்டியிட போகின்றார்கள். என் தங்கமே, அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க நான் புறப்பட்டு விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கப் போகின்றது. இதுவரை நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் எல்லாம் மறைந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்க போகின்றது. என் தங்கமே, உன் தாயானவள் இவை அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கை என் மீது இருந்தால் மட்டும் நீ இதை கேள். என் அன்பு குழந்தையே, இன்று நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தண்டனையை இந்த தாயானவள் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். எனக்கு முன்பாகவே இன்னொருவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார். என் தங்கமே, அவர்கள் கொடுத்த தண்டனையை இவர்களால் இனி ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதும் மீண்டு வர முடியாத அளவிற்கு கொடுமையானது. இவர்களால் இதை ஒரு நாளும் மறக்கவும் முடியாது. தான் செய்த தவறை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே மனவேதனையில் இருந்து கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றது. அப்படி என்ன சோதனைகள் இவர்கள் சந்தித்து இருப்பார்கள் என்றுதானே என் பிள்ளை நினைக்கிறாய்? என் தங்கமே, நிச்சயமாக அவர்கள் சந்தித்த சோதனை என்னவென்று உனக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்லாமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் என்றும் உனக்கு நான் தெளிவாக சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே இங்கு சிலர் மனம் எப்படி தெரியுமா இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பொறுப்பில் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பவரை எளிதாக தூக்கி வீச வேண்டும் என்றால் அவர்களினுடைய பழக்கத்தினோடு விளையாடி அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரித்து விடுவது. இதைதான் இவர்கள் கச்சிதமாக இப்பொழுது செய்து முடித்திருக்கிறார்கள். அதை செய்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? மற்றவர்கள் முன்னிலையில் மேலும் மேலும் இவர்களை அவமானப்படுத்த வேண்டும். இந்த அவமானத்தை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்க கூடாது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையையும் அவர்கள் அனுபவித்து வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி ஓட வேண்டும் என்றுதான் அவர்களின் எண்ணம் இருக்கிறது. என் தங்கமே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது தனக்கு கீழுள்ளவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பதை தெய்வம் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் அல்லவா? என் தங்கமே, இவர்கள் வேறு யாராகவோ இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர்களுக்கு அத்தனை கோபம் வந்திருக்காது. ஆனால் ஒரே குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சொந்த பந்த உறவுகள் மேற்பட்ட நிலையில் அவர்கள் அந்த துரோகத்தை செய்யும் பொழுது அதனால் அதிக கோபமடைந்து உன் தாயானவள் என்னை விட உன்னுடைய குலதெய்வம் தான் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்லி விடுகிறேன். என் தங்கமே, உன்னுடைய குலத்தில் இருந்து கொண்டே அவர்கள் செய்த வேலையை உன்னால் நிம்மதியாக குலதெய்வத்தின் கோயிலுக்கு கூட செல்ல முடியவில்லை. அங்கு சென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை பற்றி குசு குசு வென்று பேசுவது, அதாவது உனக்கு அது தெரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டே பேசுவது. அப்படியானால் உன்னுடைய மனதிற்குள் இவர்கள் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும். மாறாக தெய்வத்தை கூட உன்னால் நிம்மதியாக அந்த நேரத்தில் வணங்க முடியாது அல்லவா? அப்பேற்பட்ட நிலையை உனக்கு அவர்கள் உருவாக்கி கொடுக்கத்தான் இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மனது நிம்மதியாக இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எந்த நேரமும் ஏதோ ஒரு கஷ்டத்திலும் கவலைகளிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தை தேடி நீ வரக்கூடாது.
இந்த நிலையை இப்பொழுது அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். நீ சில காலமாகவே உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்லவில்லை. உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு உனக்கு மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஒரு புறம் உன்னுடைய மனது இவர்களுக்காகவெல்லாம் நாம் ஏன் நம்முடைய குலதெய்வத்தை காணாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு மனது இவர்கள் முன்னால் நின்று அவமானப்படுவதை விட போகாமல் இருப்பதே மேல் என்று நினைக்க சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் முன்னிலையில் நம்மை வரவிடாமல் செய்த இவர்களை நம் குலதெய்வம் தண்டிக்கவில்லையே, நம்முடைய குலதெய்வம் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று கூட உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் மீது சிறு மனவருத்தம் இருக்கிறது. என்னுடைய குலதெய்வம், நீ ஏன் இத்தனை அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறாய்? இவர்களை நீ கேள்வி கேட்க மாட்டாயா என்று அவர்களை நீ கேட்டாய் அல்லவா என் தங்கமே? ஆனால் அங்கே உன் குலதெய்வம் என்ன செய்தது என்று உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய இந்த வேதனையை உன்னுடைய குலதெய்வம் நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்து குலதெய்வத்திடம் இருந்து பிரிக்க நினைத்தவர்களுக்கு மிக பெரிய தண்டனை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். நீ அந்த குலதெய்வத்திற்கு இத்தனை நாளும் செய்த விஷயங்கள் அவர்கள் உன்னை வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். குலதெய்வத்தின் மீது அன்பு கொண்ட உன்னை அவர்கள் ஒருபோதும் கைவிட நினைத்தது கிடையாது. அதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனதளவில் வியப்படைவாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடந்து கொள்வதற்கு துணிச்சல் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் முதலில் அவர்களுக்கு குலதெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை. அவர்கள் குலதெய்வத்தை கற்சிலையாக நினைத்து விட்டார்கள். அல்லது தெய்வம் நாம் என்ன செய்தாலும் தலையாட்டும், நாம் என்ன சொன்னாலும் தலையாட்டும், நாம் தான் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து விட்டார்கள் போல. எத்தனை பணிவிடைகளை விழுந்து விழுந்து செய்தாலும், எத்தனைதான் தெய்வத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும், அது போன்றவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் எந்த விதமான ஆசிகளையும் வழங்காது. மாறாக உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் சுற்றி உள்ளவர்களின் மனதை வேதனைப்படுத்தாமல் இருப்பது. இது போன்றெல்லாம் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் தெய்வம் அன்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் செய்த காரியத்தினால் இன்று உன் குலதெய்வம் நீ அடைந்த அத்தனை வேதனைகளையும் சேர்த்து வைத்து அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நீ என்னதான் எனக்கு எத்தனை காரியங்களை செய்தாலும் நான் ஒருபொழுதும் உனக்கு ஆசிகளை வழங்க போவது கிடையாது. நீ செய்த பாவம் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததிகளையும் சேர்த்துதான் பாதிக்க போகிறது. என்னுடைய சன்னதியில் ஒருவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டாய். இதனால் உருவாக போகும் மிகப்பெரிய பிரச்சனையை நீ மறந்து விட்டாய். பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் குழந்தைகளை பாதிக்கும் என்பதை உணராமல் நீ செய்த இந்த தவறினால் நாளை உன்னுடைய குலமே தலைக்காமல் போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இனிமேலாவது இந்த தவறை திருத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். குலதெய்வத்தை நம்பி வருபவர்களின் மனதை ஒரு நாளும் காயப்படுத்த கூடாது. தான் பெரியவர் என்கின்ற எந்த ஒரு மனப்போக்கையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்த கூடாது. அப்படி வெளிப்படுத்துகின்ற பட்சத்தில் இனி உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் நிச்சயமாக அனுபவிக்க போகின்ற வேதனைகளை கண்டு நீ துடிக்கத்தான் போகிறாய். யாரிடம் விளையாடுகிறோம் என்ற எண்ணம் சற்று மனதில் இருக்க வேண்டும். உன்னுடைய குலத்தை காக்கின்ற என்னிடத்திலேயே உன்னுடைய பாகுபாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற பாகுபாட்டை தெய்வத்தின் முன்னாலேயே உருவாக்கி கொடுக்கின்ற தைரியம் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையினை கொடுத்து விட்டார்கள். இந்த எச்சரிக்கையிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அடுத்தது தண்டனையை நிறைவேற்றுவதாகவும் உன்னுடைய குலதெய்வம் முடிவெடுத்து இருக்கிறார்கள். என் தங்கமே,
இனிமேலாவது இது போன்ற மனிதர்களை கண்டு நீ மனதில் எந்த விதமான தயக்கமும் கொள்ளாமல் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதற்கு நீ எப்பொழுதுமே சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய குலதெய்வம் உன் மீது அத்தனை அன்பினை வைத்திருக்கிறார்கள். உன் வராகி தாயானவள் உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களை அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு அவரவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அந்த தண்டனையை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை, உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல தினத்தில் உனக்கான ஒரு முக்கியமான செய்தியோடு தான் அம்மா உன்னை காண வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீரை கண்டு சிரித்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் இந்த வராகிக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் இப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கை அல்லவா சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் குலதெய்வமானது உன்னை காக்கின்ற தெய்வம். உனக்கு என்ன வேண்டுமானாலும் நிறைவேற்றி தரும் தெய்வம். உன்னை ஆபத்தில் இருந்து காக்கும் தெய்வம். எந்த எதிரியானாலும் உன் குலதெய்வத்தை தாண்டிதான் உன்னை தொட முடியும். அத்தகைய குலதெய்வத்தின் வாக்கினை உன் வராகி அம்மா நான் உனக்கு தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த தெய்வத்தின் வாக்கினை தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று அங்கே அவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்தும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ அவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கின்றாய். என் குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணிய காரியங்களும் இன்று நிச்சயமாக உனக்கு பல பரிசுகளை, பழைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தரப்போகிறது. அங்கே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் வாழ்க்கையில் தாழ்ந்து கொண்டேதான் செல்கின்றார்கள். நீ எந்த தவறுமே செய்யாத சூழ்நிலையில் உன்னை அங்கே கண்ணீர் விட வைத்தவர்கள் மட்டும் தண்டனை அனுபவிக்காமல் போய்விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன் குலதெய்வமானவள் அவர்களை நல்வழியில் திருத்தி கொண்டு வர முயற்சி செய்ய போகிறேன். அப்படியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தையை அவர்கள் சீண்டி பார்த்து விட்டார்கள். இனிமேல் அதனை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இருக்க மாட்டேன். உனக்கு கஷ்டங்கள் வருவது சில சமயங்களில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். என் குழந்தை, நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்போதுதான் தெரியும் யாரால் உனக்கு உதவி செய்கிறார்கள், யாரெல்லாம் ஒதுங்கி நின்று உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்பது. நீ அப்போதுதான் உணர்ந்து கொள்வாய். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். எந்த அளவிற்கு உனக்கு அவர்கள் தீமை செய்கிறார்களோ அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். என் குழந்தை, நீ அவர்கள் எத்தனை தீமைகளை உனக்கு செய்தாலும் நீ பிறருக்கு நன்மைகளை மட்டும் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய இதயமானது தூய்மையாக இருக்கும். தூய்மையான இதயத்தில்தான் உன் வராகி அம்மாவும் உன் குலதெய்வமும் குடியிருக்க முடியும். அதனை நீ உணர்ந்து உன் உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திரு. அங்கேதான் உன் தாயான நான் ஓடோடி வந்து வாசம் செய்வேன். உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் நிச்சயமாக என் குழந்தைக்கு இத்தகைய தீங்கினை வைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த வராகியானவளை தவிர என் குழந்தைக்கு வேறு யாரும் இல்லை. என் குழந்தை என்னிடம் வந்து துன்பங்களை நீ துடைத்து விடு தாயே என்று இரு கரங்களை கும்பிட்டு என்னிடம் வந்து வேண்டிய குழந்தை. அதனால் நிச்சயமாக உனக்கு தீங்கினை விளைத்தவர்களை இந்த அம்மா கரம் கொண்டு தண்டனை வழங்குவேன் என்று உனக்கு உறுதி வாக்களிக்கிறேன். இனி அவர்களுக்கான காலம் முடிய போகின்றது.
உன்னுடைய காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. அம்மாவை அம்மா, தாயே என்று அழைக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், நீ வெற்றிக்கான அடுத்த படிகளில் ஒரு காலடிகளை எடுத்து வைக்கப் போகிறாய் என்பதை. நீ எதையும் கண்டும் காணாமல் உன் செயல்களில் மட்டும் கவனமாக இரு. உன்னை யார் அளவைத்தார்களோ, யார் உன்னை விழவைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் முன்பாக நீ உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் உன் மனதில் நினைவு கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ நன்றாக செய்து நல்ல பெயரை எடுக்க வேண்டும். அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ வாழும்போது நிச்சயமாக அவர்கள் அங்கே ஒரு மூலையில் அழுது கொண்டுதான் இருப்பார்கள். உனக்கு அவர்கள் கொடுத்த கஷ்டத்தினை அவர்கள் இன்னொருவர் மூலமாக நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அவரவர் செய்கின்ற கர்ம பலனை அவரவர் இப்பொழுதெல்லாம் அன்றே அனுபவித்து விடுகிறார்கள். அதற்காக அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்கமே, நீ அங்கே பிறர் மீது உண்மையான அன்பினை காட்டுவதற்கு பரிசாக பல அவமானங்களை சந்தித்து விட்டாய். நீ ஒவ்வொரு முறை உனக்கு அவமானம் ஏற்படும் போதும் உங்கள் மேல் நான் வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு எனக்கு கிடைத்த பரிசு இந்த அவமானம் மட்டும்தான் என்று நீ நினைக்கின்றாய். இது உன்னுடைய அன்பினை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவமாகும். இனி அவர்களை எல்லாம் உன் அன்பின் வலிமை என்ன என்பதை உணர வைத்து உன்னை தேடி நிச்சயமாக இந்த அம்மா வர வைக்க போகிறேன். என் குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிலையானது கிடையாது. ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு துன்பமும் வாழ்க்கையில் பலருக்கு பல பாடங்களை கற்று தந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் உனக்கு மட்டும்தான் துன்பம் வருகிறதே, மற்றவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்பதனை நீ ஒருபோதும் எண்ணிக்கொண்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன்னை அவர்கள் ஏமாற்றினாலும், உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தாலும், நீ ஒரு காலமும் அவர்களுக்கு அவர்கள் செய்ததை திருப்பி செய்து விடாதே. அது உன்னுடைய பாவத்தை தான் கூட்டி விடுமே தவிர அவர்களுக்கான தண்டனையாக இருக்காது. அதனால் என் தங்கமே, நீ தெரிந்தும் தெரியாமலும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்து விடாதே. எப்பொழுதும் அவர்களை நான் தண்டிப்பேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ இருந்தால் போதும். உன் குலத்தை காக்கும் தெய்வத்திற்கு உன்னை காப்பதற்கு எவ்வளவு நேரமாகிவிடும். அதனால் என் தங்கமே, நீ பொறுமையோடு இரு. அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு துன்பம் வரும் நேரத்தில் நீ உன்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது உன்னுடைய குலதெய்வ விளக்கினை போட்டு உன் மனதில் இருப்பதையெல்லாம் நீ அவர்களிடம் சொல்லிவிடு. பிறகு என்ன நடத்த வேண்டுமோ அதை அவர்களே பார்த்து கொள்வார்கள். என் தங்கமே, உன் குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் உன் வீட்டில் இருந்து நடப்பதையெல்லாம் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். தகுந்த நேரம் வரும்பொழுது அதற்கான தண்டனையை அவர்கள் தாமதிக்காமல் வழங்கி விடுவார்கள். இந்த சுயநலமான உலகத்தில் உன்னை இப்படி தனியாக தவிக்க விட்டு விட்டார்களே என்று அவர்கள் உன்னை நினைத்து வருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அதனால் நீ தைரியத்தோடு இரு. உனக்கான வேலைகளை அவர்கள் சிறப்பாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கான நன்மை நிச்சயம் உன் வீடு தேடி வரும். இனி வரும் காலங்களில் எல்லாம் உனக்கான வெற்றியை மட்டுமே நீ அடைய போகிறாய். அதற்கு நீ முழு முயற்சியுடனும் உண்மையான மனதுடனும் உனது செயல்களை மட்டும் நீ செய்து கொண்டே இருந்தால் போதும் தங்கமே. நிச்சயமாக உனக்கு அதில் வெற்றியை அள்ளித்தர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் வழிநடத்தி செல்ல வேண்டியது உன்னுடைய துன்பங்களையும் சோகங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் அழித்து உனக்கு அதை மனமகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியதும் என்னுடைய மற்றும் உன்னுடைய குலதெய்வத்தின் கடமையாக இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீ எதற்காகவும் கலங்காமல் மன தைரியத்தோடும் மன பலத்தோடும் எங்களை நீ பூஜை செய்து கொண்டே இரு தங்கமே.
உனக்கான எல்லாவற்றையும் உன் கரங்களில் கொண்டு வந்து நாங்களே கொடுத்து விடுகிறோம். என் தங்கமே, நல்ல எண்ணங்களை மட்டும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் வைத்துக்கொள். அதுதான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். ஏனென்றால் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும். அதனால் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் தூய்மையாக நீ வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கே இங்கு கண்களில் கண்ணீர் ததும்பியது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் தங்கமே, துரோகத்தை செய்ததோடு மட்டும் அல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒருவரிடத்தில் உன்னை பற்றிய வதந்திகளை பரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் நீ அறிந்திராத உண்மை. நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நாம் எப்படி இருக்கின்றோமோ அது போலதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் உடன் பிறந்தவர்களும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் சென்று தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்க போகிறது என்று நீ அதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தெய்வம் இவர்களை இப்படியே விட்டு விடுமோ என்று கூட என் குழந்தை மனதில் சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் அம்மா அதற்கு முன்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக தான் இன்று உன் தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த வராகி எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தானே. உன்னுடைய தாயானவள் அத்தனை சுலபமாக யாரையும் மன்னித்து விட மாட்டாள் என்பதை என் பிள்ளை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துரோகங்களையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் உன்னுடைய தாயானவள் நான் விட்டு விடுவேனா என்ன? ஆனால் அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இன்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். குழந்தையே, அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழவும் செய்வாய். அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய். ஏனென்றால் என் குழந்தையே, தனக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ? என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களினால் தான் நீ இன்னமும் இந்த வராகியின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்தில் இருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களை இந்த தாயானவள் ஒரு கை பார்த்துவிட என்று புறப்பட்ட பொழுதுதான் நான் அங்கு நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான். அவர்களினுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன். நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே
ஏற்கனவே தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றியது. உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது, எதனால் நடந்தது என்று நான் தெரிய முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன். அவர்கள் என்னிடம் சொன்ன அந்த விஷயங்களை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள். அவர்கள் மனவேதனை அடைந்து இதனை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். என்னிடத்தில் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி விடுகின்றேன். இந்த வராகி ஒரு நாளும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டாள் என்று நம்பினால் மட்டும் என் பிள்ளையே, நீ இதனை முழுமையாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டிருந்தார்களாம். எந்த எல்லைக்கு தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்களும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் தான் இவர்களின் ஆட்டம் ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது. அவர்கள் மனம் வேதனை அடைந்து விட்டார்கள். மனவேதனையின் உச்சம் அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு கோபம் வந்து விட்டது. ஒருவராக இருந்தால் பரவாயில்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஒருவருக்கு துரோகத்தை செய்து அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு. அது அவர்களினுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத பிள்ளை தன்னிடத்தில் வேண்டும் என்று யாரேனும் கையேந்தி விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்து விட்டு செல்லக்கூடிய பிள்ளை. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்கு இவர்கள் காலம் காலமாக ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கின்ற துரோகங்களை கண்டு இந்த அம்மாவின் மனம் பதைத்து விட்டது என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னார்கள். உன்னுடைய துரோகிகளினுடைய மனதில் அந்த எண்ணங்கள் அடங்குவதாக தெரியவில்லை. அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களின் மீது இருந்த உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை திரும்பி விட்டது. இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை ஒருபோதும் செல்லாது. அவர்கள் எப்பொழுதுமே இனி அவர்களினுடைய வேண்டுதலையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் இவர்கள் சென்று நிற்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு இவர்கள் ஒரு நாளும் எந்த விதமான ஆசைகளையும் எந்த விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டார்கள். என் தங்கமே, இவர்கள் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கவும் மாட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுத்து இருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். கோவிலுக்கு வருவார்கள், தெய்வத்தை வணங்குவார்கள், செல்வார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் ஒரு நாளும் உணரப் போவதில்லை. வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உன் குலதெய்வத்தினுடைய அன்பினை இனி ஒரு நாளும் அவர்கள் பெற்றுவிட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக் கூடாது என்று தெரியாத இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி நான் எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க போவது கிடையாது என்று உன்னுடைய குலதெய்வம் மனவேதனைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு இனிமேலும் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று வேறு எதுவும் இல்லை. என் தங்கமே, அதனால் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையை அதிகம் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் அம்மா நான் திரும்பி வந்து விட்டேன். என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் அவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வதில்லை. அப்படியே மறைத்து வைத்து வெளியில் சொன்னால் எங்கே நாம் செய்த தவறினால் நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து சொல்லாமல் இருக்கிறார்கள்.
மாறாக அவர்கள் ஏன் என்றால் மற்றவர்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்து விட்டது என்கின்ற வார்த்தையை எளிதாக பிரயோகித்தார்கள். இன்று அதே வார்த்தை நம் பக்கம் திரும்பும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது. அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பார்கள். அதையும் மீறி ஒரு குழந்தைக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்தது உனக்கும் கூட கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இனி எதுவுமே செய்ய முடியாது. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாமல் அதை அப்படியே விட்டு விட்டார்கள். இனிமேல் அவர்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பினை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி எதற்குமே தெய்வம் அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்கள் வாதாட மாட்டார்கள். என் குழந்தையே, நீ மன நிறைவோடு உன்னுடைய குலதெய்வத்தை நீ தைரியமாக வணங்கு. யாரும் உன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு என் பிள்ளை, நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு. என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.